இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து எப்படி நகர இருக்கிறது, மழை பொழிவினுடைய நிலவரம் எப்படி இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. வங்கக்கடலில் இருக்கக்கூடிய டிட்வா, இப்போ டிட்வான்னு சொல்லக்கூடிய அது என்ன சொல்ல முடியாது, ஏன்னா அது அடுத்த நிலையை கடந்து விட்டது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு ஒவ்வொன்றாக படி இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அடுத்ததாக ஆழ்ந்த தாழ்வு பகுதி, வெல் மார்க்டு லோ ப்ரெஷர். சரி, இப்போது அது எங்கே நிலை கொண்டிருக்கிறது பார்க்கலாம். சென்னைக்கு மிக அருகே சரியாக 5 மணிக்கு பார்க்கிறோம். இது சென்னைக்கு நேர்கோட்டில் இருந்தது, ஆனால் இப்போது கீழிறங்கி இருக்கிறது. எப்படி அப்படின்னா, தென் கிழக்கே போவதாக, இப்படி தென் கிழக்கே இந்த பக்கம் வர மாதிரி இருந்தது, இப்படி வந்து பிறகு தென் மேற்கே, அதாவது தென்மேற்கு இப்படி செல்வதாக இப்போது மாறி இருக்கிறது. எவ்வளவு தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்முடைய மழைக்கான காரணம் இவர் தான். எவ்வளவு தொலைவு அப்படின்னா, சென்னையிலிருந்து சரியாக கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தொலைவில் அது கீழே இறங்கி இருக்கிறது. ரொம்ப பக்கத்தில் 30 கிலோமீட்டர் தொலைவுக்கெல்லாம் வந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கரையில் இருந்து அதனுடைய தூரம் அப்படின்றது 30 கிலோமீட்டர், கரையிலிருந்து அதனுடைய தூரம் 30 கிலோமீட்டராக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால இது நமக்கு மழை, காற்று உள்ளிட்ட எல்லாவற்றையும் வழங்கி வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எல்லோருக்கும் காலையிலிருந்து எழக்கூடிய கேள்வி அப்படின்றது மழை பற்றியது. சரி, இப்போ நம்ம எங்கே கரையை கடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். அது இருக்கக்கூடிய பகுதியிலே இன்னும் சில மணி நேரங்கள், அதாவது ஒரு 7 மணிக்கு மேலே செங்கல்பட்டுக்கு கீழே குறிப்பாக மகாபலிபுரத்தை மையமாக வைத்து அது கரையை கடக்கும். மகாபலிபுரத்தை பொறுத்த வரைக்கும் புயலாக இருந்திருந்தால் இதனுடைய தன்மை வேற, இது இப்போ புயலாக இல்லை, டவுன்கிரேட் ஆகிவிட்டது. அதனால 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாபலிபுரத்திற்கு பக்கத்தில் அப்படியே உள்ள போறதாக காட்டுகிறது. பாருங்க, அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி உள்ள வரப்போ கல்பாக்கம் பக்கத்துலன்ற மாதிரி காட்டுது. ஸோ ஏதாவது ஒரு பிளேஸ் எக்ஸாக்டா இருக்கும். அது உள்ளே சென்ற பிறகு சரியாக இன்று இரவு 7 மணிக்கு அந்த நிகழ்வு தொடங்கி 12 மணிக்கு உள்ள வரதா காட்டுது. அதன் பிறகு உள்ளே சென்று விடுகிறது. செங்கல்பட்டு பக்கத்தில், செங்கல்பட்டிலிருந்து மதுராந்தகத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் அது உள்ளே செல்வதாக காட்டுகிறது. இது புயலாக இருந்திருந்தால் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகரித்திருக்கும். இப்போதும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நமக்கு நேற்று பெய்த மழை, திடீர் மழையின் காரணமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது உள்ளே செல்வதால பாருங்க, இது உள்ளே செல்கிறது. இதனால நமக்கு நாளைய தினம் இந்த ரிவர்ஸ் எஃபெக்ட்ல திரும்ப நமக்கு மழை, அதாவது இதனுடைய சுற்றினுடைய பின்பகுதியால் நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் லேசான அளவுக்கான மழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவு வரை நல்ல ஒரு மழை இருக்கலாம், ஆனால் நாளைய தினம் லேசான மழையாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு நாளைக்கு வந்து உள் மாவட்டங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றாங்க. குறிப்பாக கோவை, நீலகிரி போன்ற இடங்களில் இங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. உள் மாவட்டங்களில் இன்னைக்கு மழை இல்லை, ஆனால் நாளையிலிருந்து உள் மாவட்டங்களில் சில இடங்கள்லையும், மற்ற இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பல இடங்கள்லையும் மழை இருக்கும். ஏன்னா ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, கோவை, உதகமண்டலம் போன்ற இடங்களுக்கு நாளைய தினம் மதியத்துக்கு மேலிருந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது, இந்த டிட்வா அப்படின்ற அமைப்பு உள்ளே வருவதால. சரி, இப்போது மழை எங்கே எப்போது பெய்யும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கரண்ட் ரேடார் நம்ம எடுத்திருக்கோம். அதனுடைய நிலவரத்தின்படி சென்னைக்கு மேலே திருவள்ளூர்ல இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பா தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை மேகங்கள் சூழ்ந்து இருக்கிறது, நல்லாவே மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் பகுதியில் ஒரு தீவிரமான மழை இப்போது பெய்து கொண்டிருப்பது நமக்கு ரேடாருடைய காட்சிகளில் தெரிகிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் லேசான சாரலோடு கூடிய மழை அடுத்த ஒரு சில மணி நேரங்களுக்கு இருக்கும். கடலில் புதிய மேகங்கள் இல்லை அப்படின்றத